எல்லோருக்கும் வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஈக்விட்டி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆப்ஷன் ட்ரேடிங் எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்மோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். அப்படி சிம்பிளாக இருந்தால் தான் நம்மளால் ரிலாக்ஸாக ட்ரேட் பண்ண முடியும். அப்படி ரிலாக்ஸாக ட்ரேட் பண்ணும்போது தான் லைஃப் லாங் ப்ராஃபிட்டபுளாக நம்மளால் ஸ்டாக் மார்க்கெட்டில் பிஸ்னஸ் பண்ண முடியும். புதுசாக ட்ரேடிங்கை கற்றுக்கிட்டு நான் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பெரும்பாலும் லைக் பண்ணக்கூடியது ஈக்விட்டி ட்ரேடிங் விட ஆப்ஷன் ட்ரேடிங் தான் அதிகமாக லைக் பண்ணுறாங்க. புதுசாக ஆப்ஷன் ட்ரேடிங் கற்றுக்கிட்டு ட்ரேடிங் பண்ண வரவங்க உங்களுக்கு மார்க்கெட் வாட்ச் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக டைமிங் இருந்தாலும் நீங்கள் ஒரு பார்ட் டைம் ட்ரேடர் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் கொண்டு வாங்க. அப்படி மைண்ட் செட்டோட நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது ஈஸியாக உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். எதுக்காக சொல்ல வரேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு நீங்கள் என்ட்ரி போயிருப்பீங்க, அதில் ஒரு 500 ரூபாய் இல்லை 1000 ரூபாய் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போது நம்ம சும்மா இருக்க மாட்டோம், வாட்ச் பண்ணிகிட்டே இருக்க தோணும். வாட்ச் பண்ண ஏதாச்சும் ஒரு என்ட்ரி நம்மையும் மீறி அங்கே என்ட்ரி போக தோணும். அப்படி போகும்போது அந்த ப்ராஃபிட்டும் போக சான்ஸ் இருக்குது. என்னோட கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் என்னோட கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு நான் சொல்லிக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரியில் எந்த ஒரு கான்செப்டாக இருந்தாலும் சரி, மார்க்கெட் ஓப்பனிங்லேயே ஒரு கான்செப்டில் நீங்கள் என்ட்ரி போகிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு 500 ரூபாய் இல்லை 1000 ரூபாய் ப்ராஃபிட் வந்ததுன்னா அன்னியோட அந்த ட்ரேடிங்கை நிறுத்திக்கிட்டு பெஸ்ட்டாக இருக்கும். அதே போல் நீங்கள் 12 மணி இல்லை 1 மணி இல்லை 2 மணிக்கு உங்களுக்கு எந்த டைமில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமிங்கில் ஒரு கான்செப்ட் எடுத்து பண்ணுறீங்கன்னா அங்கே ஒரு ஃபஸ்ட் என்ட்ரியில் உங்களுக்கு ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் ப்ராஃபிட் வந்தது அப்படின்னா அங்கே முடிச்சுக்கிறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ட்ரி எப்பவுமே ப்ராஃபிட் வந்தது அப்படின்னா அன்னியோட ட்ரேடிங்கை முடிச்சுக்கலாம், அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் சொல்ல வரேன், நம்ம ஒரு பார்ட் டைம் ட்ரேடர் அப்படின்ற மைண்ட் செட்டு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம காலையில் ஒரு என்ட்ரி போகும்போது ஒரு ப்ராஃபிட் பார்த்துட்டோம்னா அதோட முடிச்சுக்கணும், நெக்ஸ்ட்டு வேறு வேலையை பார்க்க போகலாம். அப்படி இல்லை மதியம் நான் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னாக்கா அந்த டைமில் ஒரு என்ட்ரி போகும்போது அங்கே ப்ராஃபிட் வந்ததுனாக்கா அங்கே முடிச்சுக்கிட்டு வேறு வேலையை பார்க்க போகலாம். அப்படி இல்லை ஃபஸ்ட் என்ட்ரியில் நமக்கு லாஸ் வருது அப்படின்ற பட்சத்தில் அந்த லாஸ் ரெக்கவர் ஆகிறதுக்கு செகண்ட் என்ட்ரி போகலாம். செகண்ட் என்ட்ரியில் ரெக்கவர் ஆகிடுச்சு 0 பண்ணிட்டோம்னா அதோட விட்டுடலாம். இல்லை செகண்ட் என்ட்ரியில் லாஸ் வருது அப்படின்ற பட்சத்தில் ஸோ ஒரு நாளைக்கு 2 என்ட்ரி லாஸ், அவ்வளோதான், இந்த ரிஸ்க் தான் என்னால் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் இருந்தால் அதோடு விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அடுத்த என்ட்ரி நமக்கு என்ட்ரி வந்தால் மட்டும்தான் நாங்கள் ட்ரேடை எடுக்க போகிறோம் அப்படின்றதுனால எத்தனை என்ட்ரி வந்தாலும் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா 2 இல்லை 3 என்ட்ரி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் 4வது என்ட்ரிலேயே அந்த லாஸ்லாம் ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நீங்கள் எடுக்கக்கூடிய ரிஸ்க்குக்கு தகுந்த மாதிரி. அதனால் ஒரு நாளைக்கு ரிஸ்க்கு அப்படின்ற பட்சத்தில் 2 என்ட்ரி எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா அதோட நான் அந்த ரிஸ்க்கை முடிச்சுக்குவேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த ட்ரேடை முடிச்சிக்கலாம். அப்படி இல்லை நான் எவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்கொண்டாலும் தயாராக இருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் நம்ம கான்செப்டுக்கு எப்பப்போ என்ட்ரி கிடைக்குதோ அப்பப்போ மட்டும் என்ட்ரி போனால் ட்ரேடிங் எப்பவுமே சக்ஸஸ் பண்ணலாம். என்ன நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நீங்கள் ஃபுல் டைம் ட்ரேடரா அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு ஃபுல் டைம் ட்ரேடர் தான். ஆனால் என்னோட கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆப்ஷன் ட்ரேடிங் ஆகட்டும், ஈக்விட்டி ட்ரேடிங் ஆகட்டும், எல்லாமே ஜஸ்ட் ஒரு பார்ட் டைம் ட்ரேடர் போல தான் இருக்கும். எதுக்காக சொல்கிறேன்னா, காலையில் ஓப்பனிங்கில் நான் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் பேங்க் நிஃப்டிலையோ ஏதாச்சும் ஒரு என்ட்ரி போயிட்டு அதில் ப்ராஃபிட் பார்த்துட்டேன் அப்படின்னாக்கா அதோட ஓவர், அன்னியோட ஆப்ஷன் ட்ரேடிங் ஓவர். தென் 10 மணிக்கு மேலே 10 மந்த் டார்கெட், 20 மந்த் டார்கெட், ஈக்விட்டி, இந்த ஸ்டாக், இந்த கான்செப்ட்டுக்கெலாம் நான் ஸ்டாக் செலக்ட் பண்ணிட்டு அதில் ஆர்டர் பிளேஸ் பண்ணணும். அதில் ஒரு 11 மணி வரைக்கும் ஆர்டர்லாம் பிளேஸ் பண்ணிட்டுனா அதோட ஓவர். நெக்ஸ்ட்டு எங்கே என்ட்ரி கிடைக்குதோ அங்கே மட்டும் தான் நம்ம ஸ்டாப் லாஸ் போட போகிறோம். ஸோ அதனால் என்னோட கான்செப்ட் எல்லாமே, என்னோட ட்ரேடிங் எல்லாமே ஜஸ்ட் ஒரு பார்ட் டைம் ட்ரேடிங் போல தான் இருக்கும். நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்குது. ஓகே, என்னோட மார்க்கெட் ட்ரெண்டில் என்னோட ஆப்ஷன் ட்ரேடிங், 10 மந்த் டார்கெட், 20 மந்த் டார்கெட், கோல்டன் ஸ்டாக், இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் பார்த்துடலாம். இன்றைக்கி நான் நிஃப்டி ஆப்ஷனை தான் ட்ரேட் எடுத்திருக்கேன். என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 7,902 ரூபா 50 காசு. இன்னியோட ரிஸ்க்கு 195 ரூபா. இன்னியோட ரிவார்டு 2,450 ரூபா. இதுதான் கான்செப்ட்டு. இதில் நான் என்ன ட்ரேட் எடுத்திருக்கேன் அப்படின்றத அக்கௌண்ட்டில் செக் பண்ணலாம். இன்றைக்கி நான் 17,300 புட் ஆப்ஷன் தான் எடுத்திருந்தேன். நிஃப்டியில் ஒரு லாட்டு 158 ரூபா 5 காசுக்கு பை பண்ணியிருக்கேன். 179 கவர் பண்ணியிருக்கேன். டோட்டலாக ஒரு 20 பாயிண்ட் ப்ராஃபிட்டு. ஸோ நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது 1,047 ரூபா 50 காசு. ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஒருத்தர் வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாரு. அவரும் சேம் இதே 17,300 புட் ஆப்ஷன் தான் எடுத்திருக்காரு. இதுதான் அந்த ஸ்க்ரீனு. 17,300 புட் ஆப்ஷன் 5 லாட் போயிருக்காரு. 2,500 ரூபா ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காரு. ஜஸ்ட் நான் இதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது வந்ததுனால ஜஸ்ட் இந்த ஸ்க்ரீன் நான் காட்டுறேன். 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்டில் இன்னைக்கு பந்தன் பேங்க்கில் 260 ரூபா லாஸில் புக் ஆயிருக்கு. பேடிஎம் 1,500 ரூபா ப்ராஃபிட்டு. அனுராஸ் 580 லாஸு.
ஹெச்ஏஎல் 50 ரூபா ப்ராஃபிட்டு, கெயில் 240 ரூபாய் லாஸ் புக் ஆயிருக்கு, பிபிசிஎல் 400 ரூபாய் லாஸ்ல புக் ஆயிருக்கு. இன்னைக்கு ஒரு 70 ரூபாய். இன்னைக்கு நோ கெயின் நோ லாஸ்ல முடியுது. இதுல 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்ட்ல இந்த அக்கௌண்ட்ல நான் 50,000 வேல்யூ எடுத்திருக்கேன். இதுல என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு பார்த்துலாம். இதுல கோல் இந்தியா மட்டும் அடிஷ்னலா ஒரு என்ட்ரி கிடைச்சிச்சு. ஆக்சுவலா இது தப்பான என்ட்ரி. ஒரு 141 நான் இங்கே ஸ்கொயர் அப் பண்ணிட்டேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6 ஸ்டாக்ல ஒரு 103 ரூபாய். ஆக்சுவலாக வந்து இதுவும் நோ கெயின் நோ லாஸ் தான். கோல் இந்தியாவில் வர ஒரு மைனஸ்னால இங்கே 103 ரூபாய் லாஸ் காட்டுது. 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்ட்ல கோட்டாக் பேங்க் 300 ரூபாய் லாஸ்ல புக் ஆயிருக்கு. ஆக்சிஸ் பேங்க் இன்னைக்கு நோ கெயின் நோ லாஸ். ஹெச்டிஎஃப்சி பேங்க் 400 ரூபாய் லாஸ்ல புக் ஆயிருக்கு. டோட்டலா இந்த 3 ஸ்டாக்ல ஒரு 700 ரூபாய் லாஸ். 3/4% இந்த கான்செப்ட்ல லாஸ் வருது. கோல்டன் ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் கண்டினியூவா ஒரு வாரமாவே எந்த ஒரு என்ட்ரியுமே கிடைக்கல. இன்னைக்கும் சேம் அதே தான் நடந்திருக்கு. இன்னைக்கும் இந்த கான்செப்டுக்கு நில் தான். ஃபைனலா நிஃப்டி ஆப்ஷன்ல புதுசா ஒரு ஸ்ட்ராட்டஜி டெஸ்ட் பண்ணிட்டு வரோம் ஒரு 4 நாளா. அதுல இன்னைக்கு எங்க என்ட்ரி கிடைச்சிருக்கும், என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கும் அதையும் நம்ம பார்த்துடலாம். இது நிஃப்டி 15 மினிட் கேண்டில் சார்ட். ஆக்சுவலா கேண்டில் அப்படின்னு பார்க்கும்போது 5 மினிட் 50 மினிட் எது பார்த்தாலும் ஓகே தான். பட் நம்ம கேண்டில் வச்சு நம்ம ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது. ஓப்பனிங் ப்ரைஸ் வச்சு தான் நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். அதனால எந்த கேண்டில் பார்த்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இது நீயோட ஓப்பனிங் வந்து 17,211. இங்கே 50 அப்படின்றது நியரில் 17,250 200 ரெண்டு இருக்குது. ஃபஸ்ட்டு நமக்கு 17,200 அப்படின்றது பிரேக் ஆகிறதுனால நம்ம ரிவர்ஸில் தான் போகிறோம். 17,250 ஹையை பார்த்தீங்கன்னா 17,238 தான் வருது. ஸோ நமக்கு இன்றைக்கும் என்ட்ரியே கிடைக்கல. இந்த கான்செப்ட்ல நமக்கு நேத்தும் என்ட்ரி கிடைக்கல, இன்னைக்கும் என்ட்ரி கிடைக்கல. இங்க என்ன நினைச்சுக்கன்னா, நமக்கு என்ட்ரி கிடைச்சிருந்தா லாஸ் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல போயிட்டோம் அப்படின்னா நாம ஏதாச்சும் ஒரு என்ட்ரி எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி போகும்போது தான் நம்ம ஏதாச்சும் தப்பான ஒரு என்ட்ரி எடுத்து லாஸ் வர சான்ஸ் இருக்கு. நம்மளோட கான்செப்டுக்கு என்ட்ரி வரலன்னா அன்னைக்கு ட்ரேடிங்கே கிடையாது, லீவுன்னு நினைச்சுக்கலாம். ஓகே, ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு என்ட்ரி ப்ராஃபிட் வந்தா அன்னையோட ட்ரேடிங்கை க்ளோஸ் பண்ணீங்க, பெஸ்டா இருக்கும். நாளையோட வீடியோவில் பார்க்கலாம். பாய்.